காளி ஏன் சிவனை கோபத்தில் மிதித்தார் என்று தெரியுமா? ஒருமுறை தேவர்கள் ராக்தபீஜன் எனும் சக்தி வாய்ந்த அசுரனுடன் போரிட நேரிட்டது. ராக்தபீஜனின் தன்மை அவன் ஒவ்வொரு இரத்த துளியும் பூமியில் விழும்போது புதிய அசுரனை உருவாக்கியது. இதனால் தேவர்கள் தங்கள் சாமர்த்தியத்தை குறைத்து அவனுக்கு எதிராக போராட முடியாமல் தவித்தனர். அப்போது தேவி துர்க்கையின் கோபத்தில் இருந்து காளி உருவாகினாள். காளியின் தோற்றம் மிகவும் உழுக்கலானது. கருமை நிறமுடையவளாக, கூந்தல் சுழன்றபடியும் பல ஆயுதங்களை தாங்கியவளாக தோன்றினாள். காளி ராக்தபீஜனை எதிர்த்து போராடி அவன் ரத்தத்தை கைகளால் அருந்தி பூமியில் விழாமல் தடுத்தாள். இதனால் அவன் உருவாக்கிய அனைத்து அசுரர்களும் அழிந்தனர். மேலும் ராக்தபீஜனையும் காளி வெற்றிகரமாக அழித்தாள். போரின் முடிவில் காளியின் கோபம் அடங்காமல் தன்னியக்கமில்லாமல் அழிவை ஏற்படுத்தும் ஒரு மோதல் நடனத்தில் ஈடுபட்டாள். இதனால் உலகம் அழிவை நோக்கி சென்றது. அதை பார்த்த தேவர்கள் பயந்தனர். அப்போது சிவபெருமான் காளியை அமைதிப்படுத்த ஒரு யோசனையுடன் முன்வந்தார். அவர் பூமியில் படுத்து காளியின் பாதத்தில் தன்னை சமர்ப்பித்தார். காளி தவறுதலாக சிவன் மீது கால் வைத்தவுடன் திடீரென தன் செயலை உணர்ந்து அதிர்ச்சியடைந்தார். காளி தனது நாக்கை கடித்து சிவனை மதித்து வணங்கினார். அதன் மூலம் அவள் கோபத்தை அடக்கி அழிவை நிறுத்தினார். இந்த நிலையில் உலகில் சமநிலை திரும்பி அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர்.